الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن طلقتموهن من قبل أن تمسوهن وقد فرضتم لهن فريضة فنصف ما فرضتم إلا أن يعفون أو يعفو الذي بيده عقدة النكاح وأن تعفوا أقرب للتقوى ولا تنسوا الفضل بينكم إن الله بما تعملون بصير. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் கிருபையினால் சஃபுத்து தஃபாசீர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இதுவரைக்கும் 322 ஆயத்துகளை கடந்து 323வது ஆயத்திலிருந்து 327வது ஆயத்து வரைக்கும் உள்ள வசனங்களின் விளக்கங்களை, அதன் தஃசீர்களைத்தான் நாம் பார்த்து வருகிறோம். பாடங்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் இது 349வது பாடம், 349 349வது பாடமாக இருக்கிறது. இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? பொதுவாக மேலிருந்தே தலாக் சம்பந்தமான விஷயங்கள், முதல் ஈலா சம்பந்தமான விஷயங்கள் வந்தது. அடுத்ததாக தலாக்கை ஒட்டி ஹுலாவை ஒட்டி இத்தாவை ஒட்டி இப்படி ஒவ்வொன்றாக வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய சம்பந்தமாக அந்த வரிசையிலே இவ்வாறு இபாதத்திலே உபகாரம் இருக்கிறது. அதுபோல் மோசடி செய்யாமல் செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. இபாதத்திலே களவு செய்யக்கூடாது, தொழுகையில் திருட்டு செய்யக்கூடாது என்பதாக இருக்கிறது. இப்படி எவ்வாறு இபாதத்திலே அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்காக வேண்டி பலவிதமான மோசடி செயல்களை விட்டு அதை பாதுகாக்க வேண்டுமோ, அதை காப்பாற்ற வேண்டுமோ, அதே போல்தான் முஆமலாத் முஆஷராத் அதைவிட பன்மடங்கு இபாதத்திலே அதை மன்னிக்கக்கூடிய உரிமை அல்லாஹ் எடுத்திருக்கிறான். அவனுடைய வாக்குறுதியும் மன்னித்து விடுவேன் என்பதாக. அதை கொண்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடும் பொழுது அல்லாஹு தாலா மன்னிக்கும் தயால குணமுடையவன். ஆனால் மற்ற விஷயங்களிலே இபாதத் அல்லாத முஆமலாத் இருக்கிறது, முஆஷராத் இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயங்களிலே இதில் மனிதன் செய்யக்கூடிய தவறுகள், மனிதன் செய்யக்கூடிய வரம்பு மீறல்கள், மனிதனிடமிருந்து ஏற்படக்கூடிய மோசடிகள், ஏமாற்றங்கள், எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது. அதேபோல் நன்றி கெட்ட தனங்கள், நன்றியை மறக்கிறது, உபகாரத்தை மறக்கிறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் எதுவரை அந்த உரியவர் மன்னிக்கவில்லையோ அதுவரைக்கும் அல்லாஹும் மன்னிக்க மாட்டான். அந்த அடிப்படையில் தான் இங்கே ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, உபகாரத்தை மறந்து விடக்கூடாது. பொதுவாக மன்னிக்கக்கூடிய தன்மை என்பது பெரிய ஒரு தயால குணம், அது அல்லாஹ்விற்கே உரித்தானது. அதை மனிதர்களிடமும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அவ்வாறு செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அதேபோல் உபகாரம் என்பது, உபகாரி முஹ்சின், பெரிய உபகாரி யாரு அப்படின்னு பார்த்தா அல்லாஹ் தான். அல்லாஹ்வுடைய உபகாரத்திற்கு எல்லையே கிடையாது. அல்லாஹ் செய்யும் உபகாரம், அல்லாஹு தாலா செய்து கொண்டே இருக்கிற உபகாரம், அல்லாஹு தாலாவுடைய உபகாரம் இல்லாத ஒரு நொடி கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது. அப்ப அந்த உபகாரம் என்பது உயர்ந்த ஒரு நல்ல ஒரு செயல் தன்மையாக இருக்கு. உபகாரி என்பவர்கள் உயர்ந்தவர்கள். ஆனால் அந்த உபகாரத்தை அல்லாஹ்விற்காக செய்யணும். அதே போல அந்த உபகாரி தன்னுடைய உபகாரத்தை சொல்லி காட்டுவது கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்னது மன்னான் என்ற பொருள் சொல்லுவாங்க. மன்னான் என்றால் உபகாரங்களை சொல்லி காட்டக்கூடியவன். அது அல்லாஹுக்கு உரித்தான ஒரு தன்மை, ஒரு சிஃபத். ஆனால் மனிதர்கள் பொதுவாக தாங்கள் செய்த உபகாரத்தை சொல்லி காட்டக்கூடாது. முடிந்தளவு மறைத்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு இடத்துல உபகாரத்தை சொல்லி காட்டணும்னு சொல்லி சொன்னால் நாம் செய்ததெல்லாம் வீணாகிவிடக்கூடாது.
அதனால முடிந்த அளவு உபகாரத்தை செய்தோம் அல்லாஹ்விற்காக, நலவான விஷயங்களை செஞ்சிருந்தா அதை மறந்துடணும். யாருக்கும் தவறு இழைத்திருந்தா, தீங்கு இழைத்திருந்தா அதை ஞாபகம் வச்சு கண்டிப்பா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கோர வேண்டும். அந்த அடிப்படையில் உபகாரத்தை மறந்து விடாதீர்கள். உபகாரத்தை சொல்லி காட்டுறது எவ்வாறு ஒரு பெரும் தவறோ, உபகாரம் நமக்கு செய்த உபகாரத்தை மறப்பதும் மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. நன்றி கெட்டத்தனம் என்பதாக சொல்லுவாங்க அல்லவா? உபகாரத்தை நல்ல அனுபவிச்சுட்டு அதுக்கு பிறகு மறந்துடுறது. மறந்துறது மட்டும் அல்லாம உபகாரிக்கே தீங்கு செய்யறது. உபகாரிக்கே தீங்கு செய்யுது. பொதுவா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு குணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு வழிகாட்டல், உம்மத்துடைய ஒற்றுமைக்கு, குடும்பத்துடைய பரஸ்பர வாழ்க்கைக்கு, பிரிவினை விட்டு தப்பிப்பதற்கு ஒரு 3 வழிகள் சொல்லித் தந்தார்கள். சில் மன் கதஅக் வஅஃபு அம்மன் ஸலமக் வஅஹ்சின் மன் அஸாஅ இலைக். சில்மன் கதஅக், உங்களை வெட்டி வாழ்வோரோடு நீங்கள் ஒட்டி வாழுங்கள். வஅஃபு அம்மன் ஸலமக், உங்களுக்கு அநீதி இழைத்தவரை மன்னித்து விடுங்கள். வஅஹ்சின் மன் அஸாஅ இலைக், உங்களுக்கு கேடு செய்தவரோடு கூட உபகாரமான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள், உபதேசம் செய்திருக்கிறார்கள். உபகாரம் என்பது நமக்கு தீங்கிழைத்தவருடன் கூட நடக்க வேண்டும். அதற்கு ஒரு அழகிய முன் உதாரணம் தான் அண்ணலம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுக்கு பெரும் நோவினை இழைத்தவர்களுக்கு கூட சொல்ல முடியாத அளவிற்கு உபகாரங்கள் செய்திருக்கிறார்கள். சொல்ல முடியாத அளவிற்கு உபகாரங்கள் செய்திருக்கிறார்கள். எனவே நாம உபகாரம் பிறருக்கு செய்ய வேண்டும். நமக்கு யாராவது உபகாரம் செஞ்சாங்கன்னு சொன்னா அதை மறந்துவிடக் கூடாது. அதற்குரிய நன்றி பாராட்டக்கூடிய நல்ல மனிதராக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதராக இருக்கணும். உபகாரம் செஞ்சுட்டாருன்னு சொன்னா அதுக்கு நன்றி கடனோட, நன்றி விசுவாசத்தோடு நடந்து கொள்ளணும். மாறாக அதில் எல்லை மீறுவது, அல்லது நன்றி கெட்டத்தனத்தோடு நடப்பது, உபகாரத்தை உதாசீனப்படுத்துவது. உபகாரம் செஞ்சுட்டாரு, அதை வாங்கிட்டோம், அனுபவிச்சிட்டோம், அதை உதாசீனமாக கருதுவது, இதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தான செயல்களாக இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் தான் இங்கேயும் அல்லாஹு தாலா உபகாரத்தை மறந்து விடாதீர்கள். ஏன்னா உபகாரத்தை நினைச்சு பார்த்தோன்னு சொன்னா நம்முடைய உள்ளம் உருகும். அப்ப நமக்கு எதிராக நாம் யாரை எதிரியாக நினைக்கின்றோமோ, யாரை நாம் வெறுக்கின்றோமோ, யாரை விட்டு நாம் பிரிவதற்காக வேண்டி முயல்கிறோமோ, அப்படிப்பட்டவர்கள் நமக்கு உபகாரம் செய்திருந்தால் அந்த உபகாரத்தை நினைக்கும் பொழுது நமக்கு உள்ளத்திலே ஒரு இளகல் ஏற்படும், உள்ளத்திலே ஒரு உருகல் ஏற்படும். அவர்கள் செய்த நிலவுகள், அவர்கள் நமக்காகப்பட்ட சிரமங்கள், உபகாரம் என்றால் வெறும் இதை மட்டும் கொடுக்கறது இல்லை, நமக்காக படக்கூடிய சிரமும் உபகாரம் தான். அப்ப அதையெல்லாம் நினைத்து பார்க்கும் பொழுது மனிதனுடைய மனது மாறலாம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா உபகாரத்தை நீங்க மறந்து விடாதீர்கள் என்பதாக இந்த ஆயத்தில் சொல்லி காண்பிக்கிறான். தலாக்குடைய விஷயத்துல, பிரிவுடைய இடத்துல ஒரு சொல்லும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்? உபகாரத்தை மறந்துடாதீங்க. உபகாரத்தை மறந்தால் இன்னும் மென்மேலும் விரிசல்கள் தான் ஏற்படும். அது மறுமையிலும் ஆபத்தாக ஏற்பட்டுவிடும், ஆகிவிடும். அதனால உபகாரத்தை மறந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹு தாலா இந்த ஆயத்திலே கூறி காண்பிக்கிறான். வாருங்கள் கிதாபிற்குள் செல்வோம், விளக்கத்தை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயின் தல்லக்துமூஹுன்ன மின் கப்லி அன் தமஸ்ஸூஹுன்ன. இந்த ஆயத்து சம்பந்தமாகத்தான் இங்கு நாம் பார்க்க போறோம். 237வது ஆயத்து. இந்த ஆயத்துடைய தர்ஜுமாவை நாம சொல்லிட்டோம். ஒரு சுருக்கத்தை சொல்லிவிட்டு பாடத்திற்குள் செல்வோம். ஒரு மனிதர் தன்னுடைய மனைவியை ஜிமா செய்வதற்கு முன்பாகவே தலாக் விட்டு விட்டார். ஆனால் திருமணத்திற்கு முன்பாகவே அவர்களுக்குள் மகருடைய பேச்சுவார்த்தை நடந்து மகரும் ஒரு குறிப்பிட்ட தொகையாக சொல்லப்பட்டு விட்டது. இப்பொழுது ஜிமா செய்யாமல் அந்த பெண்மணியை தலாக் விட்டு விட்டதால் இவர் குறிப்பிட்ட மகரிலிருந்து பாதி மகரை கொடுக்க வேண்டும். அதே நேரத்திலே அந்த பெண்மணி இவரிடம் மகரை வேண்டாம் என்று மன்னித்து விட்டாலோ, அல்லது அந்த பெண்மணியை சிறிய பெண்ணாக அல்லது ஒரு விவரம் இல்லாத பெண்ணாக இருக்கிறாள், அவளுடைய பொறுப்பை வலியானவர் ஏற்றிருக்கிறார் என்றால் அந்த வழி வேண்டாம் என்று சொல்லிவிட்டாலும் அவர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் பொதுவாக அல்லாஹ் சொல்லிட்டான், பொதுவாகவே மன்னிச்சு விடுறதுங்கிறது தக்குவாவுக்கு நெருக்கமான விஷயம். அதுக்கு பிறகு சொல்றான், நீங்க உங்களுக்கு மத்தியில் செய்த உபகாரங்களை மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலா
நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய கருத்து. அதான் வசனத்தினுடைய அந்த 237வது வசனத்தின் கருத்து. அந்த விளக்கங்களை பார்ப்போம் வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயின் தல்லக்துமூஹுன்ன மின் கப்லி அன் தமஸ்ஸூஹுன்ன. நீங்கள் அவர்களை தொடுவதற்கு முன்பாக, ஜிமா செய்வதற்கு முன்பாக தலாக் விட்டுவிட்டால், வகது ஃபரல்தும் லஹுன்ன ஃபரீதத்தன், திட்டமாக நீங்கள் ஒரு மகருடைய தொகையையும் நிர்ணயித்து விட்டீர்கள். நிஸ்ஃபுமா ஃபரல்தும், நீங்கள் எதை நிர்ணயித்தீர்களோ அதிலிருந்து பாதி தொகையை அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்து விட வேண்டும். ஐ வ இதா தல்லக்துமூஹுன்ன கப்லல் ஜிமாஇ, ஜிமா செய்வதற்கு முன்பாக அந்த பெண்களை நீங்கள் தலாக் விட்டு விட்டால், உங்கள் மனைவிமார்களை நீங்கள் தலாக் சொல்லி விட்டீர்கள், மனவிலக்கு செய்து விட்டீர்கள். வகது குன்தும் தகர்த்தும் லஹுன்ன மஹரன் முஅய்யனன், நீங்களோ அந்த பெண்களுக்காக முதலேயே ஒரு மகரை குறிப்பிட்டு கூறியிருந்தீர்கள். குறிப்பிட்ட மகரை நீங்கள் அந்த பெண்ணுக்காக வேண்டி ஏற்கனவே நிர்ணயித்து விட்டீர்கள், சொல்லிவிட்டீர்கள். ஃபல் வாஜிபு அலைக்கும், இப்பொழுது உங்கள் மீது கடமை என்ன? அன் ததுஃபஉ நிஸ்ஃபல் மஹரி, அன் ததுஃபஉ, நீங்கள் கொடுப்பது நிஸ்ஃபல் மஹரில் முசம்மா லஹுன்ன, அவர்களுக்காக பேசப்பட்ட அந்த மகரினுடைய பாதி தொகையை அவர்களுக்கு கொடுத்து விடுவது உங்கள் மீது வாஜிபாகும், கட்டாயமாகும். லி அன்னஹு, ஏனென்றால் தலாக்குன், இதுவானது தலாக்காக இருக்கிறது. கபுலல் மசீஸ், தொடுவதற்கு முன்பாக உள்ள தலாக்காக இருக்கிறது. ஜிமாவிற்கு முன்பாக உள்ள தலாக்காக இருப்பதினால் பேசப்பட்ட மகரில் இருந்து பாதியை அந்த பெண்ணுக்கு நீங்கள் கொடுத்து விடுவது உங்கள் மீது கடமையாகும், வாஜிபாகும். கொடுத்துறது தான் வாஜிப். ஏன்னா அந்த மகரை பேசியாச்சு, அப்போ அதை என்ன செஞ்சிடணும், கண்டிப்பாக கொடுத்து விடுவோம், அதுதான் முறையாக இருக்கு என்பதாக சொல்லப்படுது. சரி, அப்போ இந்த இடத்துல இந்த ஆயத்துடைய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆயத்து இறங்கிய காரணம் என்ன என்று பார்த்துன்னு சொன்னால், ஒரு மனிதர் குறிப்பாக இது யாருடைய விஷயத்தில் இறங்கியது என்று பார்க்க போனோம் சொன்னால், ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு, இந்த இடத்துல மஹரில் பாதி கொடுக்கணும்னு சொல்லியாச்சு. அப்போ முடிவுக்கு பின்னாடி, ஏதாவது ஜிமா செய்யலை ஆனால் மஹர் முடிவானதுக்கு பிறகுதான் திருமணம் நடந்துச்சுன்னு சொன்னால் அவளுக்கு பாதி கொடுத்தாங்க. சரி, அதே மாதிரி தொடுவதற்கு முன்பாக இருவரில் ஒருவர் இறந்து விட்டால் அவளுக்கு முழு மகரை கொடுத்து விட வேண்டும். அப்போ இந்த இடத்துல தொடுதல்னு வருது. அதனுடைய விஷயம் என்ன? ஜிமாவை குறிக்கிறது. இப்போ அதே நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு பெண்மணியை ஒரு மனிதர் தனியாக சென்று விட்டார், அவளோட தனி ஹல்வத் ஏற்பட்டு விட்டது என்றால் இப்பொழுது என்ன செய்யணும்? அவளை துஹூல் செய்யலை, ஆனால் தனிமை ஏற்பட்டு விட்டது என்றால் ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு பாதி மகர் தான் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க மேலே இதா கிடையாது. ஏன்னா அல்லாஹு தாலா தொடுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டான், ஒருத்தர் ஜிமா செய்யறதுக்கு முன்னாடி தலாக் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் பாதி மகர் என்பதை நிர்ணயிச்சுட்டான். அதில் அவன் மேலே இதாவும் கடமை கிடையாது என்பதாக சொல்கிறாங்க. இது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிய கருத்தாக இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை முழுமையான மகரை கொடுத்தாகணும், அந்த பெண்மணி இதாவும் இருக்கணும். அந்த பெண்மணி, ஏன்னா எப்போ ஒரு திரை ரெண்டு பேருக்கு மத்தியில் மறைச்சிருச்சோ அப்போ அவங்களுக்கு முழு மகரை கொடுக்கறது அவர்கள் மீது வாஜிபாகிவிடும், அவர் மீது வாஜிபாகிவிடும். அப்போ முழு மகரையும் கொடுக்கணும், அதே மாதிரி இதாவும் அந்த பெண்மணிக்கு இருக்கணுங்கிறத விஷயத்தை சொல்கிறாங்க. இது எதற்கு முன்னாடி? தொடுவதற்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்தால், இது போன்ற ஜிமாவோ, அதாவது தொடுவதற்கு முன்னாடி இது போன்ற காரியம் நடந்து விட்டால், அதாவது இன்னும் தொடுறதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, தலாக் விட்டுட்டார், அப்படிப்பட்ட நிலையில் அது கல்வத்தை சஹியா ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னால் முழு மகரு, அதே மாதிரி அந்த பெண்மணி இதாவும் இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறாங்க. நான் கல்வத்து சஹியாங்கிறது முழு மகரை நிர்ணயிக்கும் என்பது ஹஜ்ரத் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய கருத்தாக இருக்கிறது. சரி, இது ஹஜ்ரத் ஜுபைர் இப்னு முத்இம்
ரலியல்லாஹு தஆலா அவருடைய விஷயத்தில் இறங்கிய ஆயத் என்பதாக சொல்றாங்க. அப்போ அல் ஹல்வத்து சஹீஹா அப்படின்னா என்ன? அல் ஹல்வத்து சஹீஹான்னு சொன்னா அது நம்ம மஹர நிர்ணயிச்சுன்னு சொன்னோம். ஹல்வத்தி சஹீஹாவுடைய விளக்கம் என்னன்னு சொன்னா, அங்க எந்த விதமான ஹிஸ்ஸி ரீதியான தடையும், உணவு ரீதியான அதாவது உணர்வு ரீதியான தடையும் அல்லது ஷரியத் ரீதியான தடையும் இருக்கக்கூடாது. சரி, உணர்வு ரீதியான தடைனா என்ன? உதாரணமா அங்க அந்த பெண்மணி ஜிமா செய்யக்கூடிய அளவுக்குரிய தகுதி பெற்ற பெண்மணி கிடையாது. அவளுக்கு ஏதோ வந்து அதாவது சொல்லுவாங்களா ஏதோ ஒரு மற்ற ஏதோ அவங்கள வந்து ஜிமா செய்ய முடியாத தடை இருக்கு. இது அது அதான் அவங்களுடைய விஷயத்துல குறை இருக்குது. சரி. அல்லது அவங்களோட 2 பேரோட 3வது ஆள் ஒரு ஆள் இருக்காரு. இது வந்து ஹிஸ்ஸி ரீதியான பொதுவா இது உணர்வு ரீதியான தடை. ஷரீ ரீதியான தடை என்று எடுத்துக்கொண்டா, அந்த பெண்மணி ஹைது உள்ளவளா இருக்காங்க, நிஃபாஸ் உள்ளவங்களா இருக்கிறாங்க, அல்லது ஃபரதான நோன்பு வச்சிருக்கிறாங்க, அல்லது ஃபரதான தொழுகை தொழுது கொண்டு இருந்தாங்க, அல்லது எஹ்ராமுடைய நிலையில இருந்தாங்க. அதாவது எஹ்ராம் என்பது அது ஃபரதானதா இருந்தாலும் சரி, நஃபிலானதா இருந்தாலும் சரி. அவங்கள்ட்ட அதாவது உம்ரா அந்த மாரி இருக்குல்ல. அப்ப அவங்க வந்து ஏதோ ஒண்ணு ஃபரதோ இல்ல சௌமோ அதாவது ஃபரதானவோ அல்லது நஃபிலான இபாதத்தில் இருந்தாலும் சரி, இது அவர்களுக்கு ஒரு கல்வத்தை செய்ய ஏற்படுவதை தடை செய்யக்கூடியது. இல்லைன்னு சொல்லி சொன்னா, கல்வத்தை செய்ய ஏற்பட்டுவிடும். முழு அதாவது மஹர்ல முழுசா கொடுத்தாகணும். இதாவும் இருக்கணும். சரி. ஆனா இந்த ஆயத்தை பொறுத்தவரைக்கும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஹுஜ்ஜத் ஆதாரமாக இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிக்கு இது ஆதாரமாக தெரிகிறது. சரி. அப்ப அதைத்தான் சொல்றாங்க. பேசப்பட்ட மஹர என்ன செய்யணும்? குடுக்கிறது தான் முறையாக இருக்குது. எந்த மஹர பேசணுமோ அந்த மஹர குடுத்தரணும். சரி. இல்லா ஐ யஅஃபூன இல்லா யஅஃபூன அவ் யஅஃபு அல்லதி பியதிஹி உக்தத்து நிக்காஹ். இல்லா யஅஃபூன அவர்கள் அந்த பெண்மணிகள் மன்னித்தே தவிர, அல்லது அந்த யாருடைய கையில் நிக்காவுடைய உரிமை இருக்கிறதோ அவர்கள் மன்னித்தே தவிர, மன்னித்தாலே தவிர. அதாவது இல்லா இதா அஸ்கத்தத்தில் முத்தல்லகத்து ஹக்கஹா, தலாக் விடப்பட்ட பெண்மணி விழுத்தாட்டி விட்டால் அவளுடைய உரிமை எனக்கு தேவையில்லை என்பதாக அவர்கள் அந்த பெண்மணி விலகி கொண்டார். அவ் அஸ்கத்த வலியு அம்ரிஹா அல் ஹக்க இதாக்கான சகீரத்தன். அப்ப அந்த பெண்மணி சிறிய பெண்மணியாக இருக்கிறாள். அதனால் அந்த பெண்மணியுடைய வழி உரிமையாளர் உரிமையாளர் என்று எடுத்துக்கொண்டால் தந்தை, அபு அல்லது ஜத், இந்த 2 பேர் தான் வழியா வருவாங்க. அந்த 2 பேர் அவங்களுடைய இதை ஹக்கை விழுத்தாட்டாங்க வேணாம் என்பதாக சொல்லிவிட்டால் அந்த இடத்துல என்னது மகர் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. வக்கீல சொல்லப்படுது ஹுவ ஜவுஜ் எதிஹி ஒக்கதத்து நிக்காஹ் என்பது கணவனை குறிக்கிறது. அன்னஹு ஹுவல்லதி எம்லிக்கு ஒக்கதத்து நிக்காஹ் என்றால் அவர்தான் நிக்காவுடைய அந்த ஒப்பந்தத்தின் மீது அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். வதாலிக்கு அது பி ஐ யுசாமிஹா பி காமிலில் மஹரி. அப்போ அதாவது அவர் பி யுசாமிஹா அவர் விட்டு கொடுக்க நினைக்கிறார். பி காமிலில் மஹர் முழுமையான மகரை கொண்டு அந்த பெண்மணிக்கு வழங்குவதை அவர் விரும்புகிறார். அல்லதி தஃபஅஹு லஹா வக்தாரஹு இப்னு ஜரீர். அல்லது எப்படிப்பட்ட மகர்? தஃபஅஹு அவர் அதை கொடுத்தாரே, லஹா அவளுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டார். அப்போ யுசாமிஹானா அதை அப்படியே முழுமையாக முழு மகரை கொண்டு மன்னித்து விடலாம், அதை விட்டு விடலாம், அது எதுவும் வாங்க வேண்டாம், திரும்ப வாங்கி கொள்ள வேண்டாம் என்ற எண்ணத்தில் அவர் விடத்துன்னு சொல்லி முழு நியத்து வைக்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட அந்த உக்கத நிக்காவுடைய அதிகாரம் உள்ள அந்த கணவர் என்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இது சரியான கவுல் அல்ல, ரஜிஹான கவுல் அந்த வழி என்பதுதான். வக்கால ஜமக்ஷரியு ஜமக்ஷரி ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, அல் கவுலு பி அன்னஹுல் வலியு சொல்லின்படி வலிங்கிறது அல் கவுலு பி அன்னஹுல் வலி என்பது லாஹிரு சிஹா அதாவது சரியான கவுலை என்பது வெளிப்படுத்துகிறது. அப்போ அந்த இடத்துல வழிதான் சரியானது என்பதாக சொல்லப்படுது. வஅன் தஅஃபுவ அக்ரபு லித்தக்வா, நீங்க மன்னிக்கிறது இருக்க தக்குவாவுக்கு மிக நெருக்கமானது. அப்ப அந்த தலாக் விடப்பட்ட பெண்மணி அங்க மன்னிக்கலாம். ஒன்றும் தன்னுடைய சதாக்க மகர வேண்டான்னு சொல்லி அப்படி தன்னுடைய கணவருக்கு அந்த அவருக்கே என்ன செஞ்சிடலாம், திருப்பி கொடுத்துடலாம், அவர் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துடலாம். இது ஒன்று, இது ஒரு இது அது மாதிரி என்னது, அல்லது வழி என்ன செஞ்சிடலாம், மன்னிச்சிடலாம். இப்படி 2 பேர்ல யாரும் என்ன செய்யலாம், மன்னிக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது.
2 பேர்ல யாருனாலும் மன்னிச்சு கொள்ளலாம். சரி. ஏன்னா அது தலீல் தான் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, ஷுரைஹ் என்னிடம் கேட்டார், யார் வந்து உக்தத்து நிக்காஹுடைய கையில இருக்குதோ அப்படின்னு சொல்லி வருது, அது யார் என்பதாக கேட்கும்போது அது தலீல் தான் சொல்றாங்க. நான் சொன்னேன், ஹுவ வலியுல் மராத்தி, பெண்ணினுடைய மொத்தம் வலி தான், பெண்ணுடைய அந்த வலி தான் அதற்குரிய தகுதி உள்ளவர் என்பதாக சொல்லப்படுது. கணவர் என்று சொல்லப்படுறது 2வது கருத்து இருக்குது. அது சரியா, அது வந்து கீழ், அது வந்து 2வது கருத்தா, முதல் கருத்து தான் சரியானது. வலி தான் என்னது, அதை வந்து என்ன செய்வார், ஏற்றுக்கொள்ளக்கூடிய உரிமை, மறுக்கக்கூடிய உரிமை அந்த வலிக்கு தான் இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க. அவ மன்னிக்கிறது மன்னிக்கிறது யாருன்னா என்ன செய்யலாம், 2 பேரில் யார் வேண்டுமானாலும் மன்னித்து கொள்ளலாம் என்ற விஷயத்தை சொல்லிட்டோம். சரி, அடுத்து இல்லா ஆய் யாஃபு அக்ரபுலி தக்குவா, ஐயாஃபு அல்லது அவர் மன்னிக்கிறார், வான் தாஃபு அக்ரபுலி தக்குவா, நீங்கள் மன்னிப்பது. பொதுவாக மன்னிக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாரும் முன்னேறி வருவது. மன்னிப்பு என்பது அல்லாஹ்வுடைய குணத்தில் சம்பந்தப்பட்டது. எல்லோரும் மன்னிக்கக்கூடிய நிலைக்கு வருவது இருக்குது மிகச் சிறந்ததாக இருக்கு, தக்குவாவுடைய நெருக்கமான விஷயமாக இருக்கிறது என்பதாக குர்ஆன்ல சொல்றான். அல் ஹிதாபு ஆமுல் லிர்ரிஜாலி வன் நிசா. அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான ஒரு அறிவிப்பு, ஒரு முன்னோக்குகள் தான் இந்த ஆயத். வான் தாஃபு அக்ரபு லி தக்வா என்ற ஆயத். சரி. ஒன் நிசா கால இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அக்ரபுஹுமா லி தக்வா, 2 பேருக்குமே என்னது, அது நெருக்கமானது, மிக நெருக்கமானது தக்வா தான். அதாவது தக்வாவிற்கு மிகவும் நெருக்கமானது. அந்த ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இவ்வாறு மன்னிப்பது என்பது தக்வாவுடைய தக்வா ஏற்படுறதுக்கு ஒரு நெருக்கமான ஒரு விஷயமாக, ஒரு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அல்லது யாஃபு, அதாவது யார் மன்னிக்கிறாங்களோ, யார் என்ன செய்கிறாங்க, மன்னித்து விடுகிறார்களோ அவர்களுக்கு, அதாவது இந்த இடத்துல அக்ரவுமாங்கிறது ரிஜால் நிசாங்க, அங்கே வந்து அக்ரவுமாங்கிறது அந்த வலியோ அல்லது அந்த பெண்ணோ மன்னித்தால் மன்னிக்கக்கூடியவங்களுக்கு அது இறையச்சத்திற்கு மிக நெருக்கமான விஷயமா இருக்குது. ஒலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும் இன்னல்லாஹ பிமா தஅமலுன பசீர், நீங்கள் உங்களுக்கு மத்தியில் உள்ள உபகாரத்தை மறந்து விடாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹு தாலா எந்த ஒன்றை நீங்கள் செய்கிறீர்களோ அதை பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். ஐ லா தன்சவு ஐயுஹல் முஃமினூன், ஓ மூமின்களே நீங்கள் மறந்து விடாதீர்கள், அல் ஜமீல, அதாவது நல்ல விஷயங்களை, ஒல் யஹ்சான உபகாரங்களை, பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் நடந்த உபகாரங்களையும் நல்ல நல்ல விஷயங்களையும், இனிமையான, அதாவது ஸ்வீட் ட்ரீம்ஸ், அதாவது நல்ல உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த அருமையான அந்த நாட்கள், அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் மறந்துடாதீங்க. ஃபக்கது ஹத்தம தஆலா அல் ஆயாத், இந்த இடத்துல அல்லாஹ் இப்படி சொல்லிட்டு ஃபக்கது ஹதம தஆலா அல் ஆயாத் பித்ததிகீரி, இப்போ அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை முடிக்கிறான், இந்த ஆயத்தை முடிக்கிறான் எதை கொண்டு, பித்ததிகீரி பி அதமி நிஸ்யானில் முபத்தத்தி வல் இஹ்சானி வல் ஜமீலி பைன ஜௌஜைன். இப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள அந்த நல்ல விஷயங்கள், உபகாரங்கள், பிரியத்தை மறக்கக்கூடாது என்று உபதேசம் செல்வதன் மூலமாக அல்லாஹு தலா இந்த ஆயத்தை முடித்து வைக்கிறான். ஃபைதா கான தலாக்கு, தலாக் என்பதாக இருந்தால் தம்மலில் அஸ்பாபில் லரூரியச்சி, இந்த திட்டமாக அது பூர்த்தி ஆகிட்டு, அது அவசியமான காரணங்கள்னால அது பூர்த்தி ஆகிட்டு, அஸ்பாபின் லஹுரியத்தின் காஹிரத்தின், அதாவது வெளிரங்கமான அவசியமான காரணங்களுக்காக அது விடப்பட்டு பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னால், பலா எம்பகி, அது அவசியமாக யக்கூன ஹாதா காத்தியான்லி ரவாபித்தில் முசாஹரத்தி வஷாயிஜில் குர்பா. அப்போ அப்படிப்பட்ட விஷயம் நிச்சயம் அது அவசியமாக்காது. அந்த முசாஹரானா அந்த திருமண பந்தத்தினுடைய அந்த இணைப்பையோ அல்லது நெருக்கத்தினுடைய அந்த வலைகளையோ துண்டிக்கக்கூடியதாக இந்த அவசியத்திற்காக விடப்படக்கூடிய தலாக் என்பது ஆகாது என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த உபகாரத்தை நினைச்சேன்னு சொல்லி சொன்னா, அந்த உபகாரத்தில் நினைச்சான்னு சொன்னா அங்கே என்ன ஏற்படாது, பெரிய ஒரு அதை கொண்டு பகைமை, விரோதம், குரோதம் என்பது ஏற்படாது என்ற விஷயத்தை இங்கே சொல்லப்படுது.
ஹசரத் அலி ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும். அந்த காலத்துல மக்கள் மீது ஒரு வித்தியாசமான ஒரு கடுகடுத்த ஒரு காலம் வரும். அதுல வந்து பணக்காரர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய கையில் இருப்பதை என்ன செய்வாங்க? மறந்துருவாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு செய்ற உபகாரங்கள, அவங்களுடைய உபகாரங்கள மறந்துருவாங்க. அல்லாஹ் தஆலா அத விட்டு தடுத்திருக்கான். நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய உபகாரங்கள மறக்காதீங்கன்னு. ஆனா உபகாரத்தை எளிமையான முறையில ஒருத்தர் ஒருத்தர் செய்த உபகாரத்தையும் மறந்து விடுவார்கள். அப்ப இந்த மறந்துடக்கூடாது. இந்த விஷயத்துல ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊதுடைய ரிவாயத்து ஒரு ரிவாயத் வருது. அதாவது இப்னு மஸ்ஊத் ஒரு கூட்டங்கள் என்ன செய்றாங்க, இப்னு மஸ்ஊத் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து கேட்குறாங்க ஒரு மனிதரை பத்தி. அவர் திருமணம் முடிச்சார் ஒரு பெண்மணிய. எந்த மகரையும் குறிக்கல. எந்த மகரும் அவங்களுக்கு மத்தியில ஃபிக்ஸ் பண்ணல. ஜிம்மாவும் செய்யல. அவர் மௌத்தாயிட்டார். ஜிம்மாவும் செய்யாம மௌத்தாயிட்டார். அப்ப ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் அவங்க சொன்னாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நான் கேட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது அவங்க வந்து அதாவது பிரியறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இது விஷயமா கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இதுக்குரிய விஷயத்தை எனக்கு சொன்னாங்க. அப்ப ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் அவங்க சொன்னாங்க, இது வந்து ரொம்ப ஒரு கடுமையான விஷயமா இருக்குது. இது சம்பந்தமாக என்ட்ட நீங்க கேட்காதீங்க. வேற யாரையாவது போய் கேளுங்க என்பதாக சொன்னாங்க. அப்ப அவர்கள் என்ன செஞ்சாங்க, 1 மாசமா அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு தேடி வந்து யாரையும் என்ன செய்ய முடியல, பிடிக்க முடியல, கேட்கவும் முடியல. கடைசியா ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட திரும்ப வந்தாங்க. வந்து சொன்னாங்க, நாங்க உங்கள்ட்ட கேட்காட்டா வேற யார்ட்ட நாங்க கேட்க முடியும்? நீங்க தான் எனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள்ல இந்த ஊர்ல கடைசியா இருக்கிறீங்க. உங்கள தவிர நாங்க யாரையும் பார்க்கல. அதனால எங்களுக்கு நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன உடனே, அப்ப அவங்க சொன்னாங்க, சொல்றேன். நான் சொல்றேன். நான் சொல்ற விஷயம் என்னுடைய இஜ்திஹாத். என்னுடைய ஆலோசனையை கொண்டு தான் நான் சொல்றேன். நான் சொல்றது சரியா இருந்துச்சுன்னு சொன்னா, அது என் புறத்திலிருந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உள்ளது. அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்டவன்? எந்த ஒரு இணையும் இல்லாத அந்த ரப்பின் புறத்திலிருந்து உள்ள விஷயமா இருக்கு. அதே நேரத்தில நான் சொல்றது தப்பு இருந்துச்சுன்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் அதை விட்டு பரி ஆயிட்டாங்க. அது என்னது? மாறாக அது ஷைத்தான் புறத்திலிருந்தும், என் புறத்திலிருந்தும் ஷைத்தான் புறத்திலிருந்தும் உள்ளது என்பதாக சொல்லிட்டு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு என்னது? சதாக் அதாவது பொதுவா பெண்களுக்கு குடுக்குற மாரி, மஹர் அவங்களுக்கு குடுத்துறது என்பதாக சொல்லப்பட்டுச்சு. இப்ப அந்த மாரி என்ன செஞ்சாங்க, நான் வந்து அவங்களுக்கு ஒரு மகர நிர்ணயிக்கிறேன்னு சொல்லிட்டு, அவங்க மேல கடுமையோ ஏதோ காமிக்கக்கூடாது. மாரி அந்த பெண்மணிக்கு மீராஸ் உண்டு. அதே மாரி அவங்க மேல 4 மாசம் 10 நாள் இதான் உண்டு என்பதாக சொல்லிறாங்க. இந்த விஷயத்த கேட்டோனே அஷ்டய கூட்டத்தில ஒரு கூட்டம் ஒரு கவுமல் எந்திரிச்சு வந்தாங்க. வந்து அதில மஅக்கல் பின் சினான் என்ற சஹாபி இருந்தாரு. அவர் சொல்றாரு, யார் இப்னு மஸ்ஊத் அவர்களே, நாங்கள் சாட்சி சொல்கிறோம். நீங்க கொடுத்த தீர்ப்பு இருக்கிறதே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை போன்று இருக்கிறது. எங்களுடைய கூட்டத்தில் ஒரு பெண்மணியுடைய நிலையில இதே தான் நடந்துச்சு. அவங்க பேரு புரூ பின்து வாஷிக் என்பவருடைய அந்த அந்த பெண்மணி அவ பேரு. அவள் விஷயத்துல இதே மாரி தான் இருந்துச்சு. ஆனா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே மாரி தான் தீர்ப்பு குடுத்தாங்கன்னு சொன்ன உடனே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரொம்ப எல்லையில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. என்ன ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இதுவரைக்கும் அந்த மாரி மகிழ்ச்சி அடைஞ்சத பார்க்கல. பிறகு சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்கான ஸவாபன் ஃபமின்க் வஹ்தக் லா ஷரீக லக். அல்லாஹ் இது சரியா இருந்துச்சுன்னு சொன்னா, இது உன் புறத்திலிருந்து உள்ள உபகாரமாக விஷயமாக இருக்கிறது யா அல்லாஹ். அதை நீ கபூல் செய்து கொள் என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காமிச்சாங்க. அப்ப இதுலருந்து என்ன தெரியுதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு பெண்மணிக்கு அதாவது இந்த ஹதீஸ் நபியினுடைய ஹதீஸ் வந்து என்ன செய்யுங்க, நீங்க அவங்களுக்கு மஹரை கொடுங்கள் என்பதாக சொல்லப்படுது. ஆனா வந்து மகர் நிர்ணயிச்சா மகர குடுத்துறது. மகர் நிர்ணயிச்சுட்டா மகர குடுக்குறது. இல்லைன்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு ஏதாவது மத்தாங்கிற அடிப்படையில குடுக்குறது. ஜிமா நடக்கலைன்னு சொன்னா, மத்தாங்கிற அடிப்படையில குடுக்குறது என்பதாக சொல்லப்படுது. இமாமுடைய அடிப்படையில அதாவது
ஐம்மாக்களுடைய கருத்துக்கள் அடிப்படையில், ஜும்ஹூருடைய அடிப்படையில் சொல்லப்படுறது, ஒரு பெண்மணி ஜிமா செய்யப்படலை, ஆனால் திருமணம் முடிஞ்சிருச்சு, தலாக் விடப்பட்டால் அவளுக்கு என்னது ம மத்தி ஏதாவது அவங்களுக்கு உபகார அடிப்படையில் செய்கிறது சிறந்தது என்பதாக சொல்லப்படுது. அதனால் இதில் தலாக்குடைய விஷயங்களாக, மகர் சம்பந்தமான விஷயங்கள், இன்னும் பல விஷயங்களாக இதில் பேசப்பட்டது. பொதுவாக இதன் மூலம் தெரிந்த விஷயங்கள், உபகாரங்களை என்னைக்கும் மறக்கக்கூடாது. அதேபோல் மன்னிக்கும் தயால குணத்தை நம்முடைய குணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய ஒவ்வொரு அமல்களையும் கபூல் செய்து நம்முடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்வானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.